ரெண்டு நாட்டுக்கு இடையும் நான் போற நிறுத்திட்டேன். இதுக்கு மேல் போட்டு வந்து ஈரான இஸ்ரேலான ஃபைட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நான் வந்து உத்தரவாதம், நடுவில் வந்து சீஸ் ஃபயரை வந்து நான் தான் பேசி முடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல அபிஷியலா வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. நம்ம ட்ரம்ப் இந்த உலகத்தோட ஒரு பயங்கரமான பொசிஷன்ல இருக்க அமெரிக்கன் பிரசிடென்ட், அதாவது நாட்டுக்கு வந்து சமாதான புறா பறக்க விடுறதுல நம்பர் 1. நோபல் பிரைஸ் எனக்கு கொடுத்துருங்க, ஏன் நான் பண்ண வேலைக்கு 5-6 நோபல் பிரைஸ் நேற்றுக்கே நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நோபல் பிரைஸ் அகாடமியே கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதிக்கு அளவு கடந்த நம்பிக்கை, அப்புறம் லவ், பீஸ், இது எல்லாம் வந்து வேணும்னு இந்த உலகத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன சீஸ் ஃபயரை மதிக்காம ஈரான் இஸ்ரேல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டேன், இனிமேல் வார் நடக்காது, இது வந்து ஒரு 12 days வாரா வந்து கன்சிடர் பண்ணி ஒரு வேர்ல்டு வார் 3 நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய பிம்பம் கிரியேட் பண்ணாரு டொனால்ட் ட்ரம்ப். அது ஈவினிங்கே அவரே இல்ல ரொம்ப அத்துமீறாங்க இவங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் சொல்றதை கேட்க மாட்டாங்க. நான் சீஸ் ஃபயர் சொல்லியும் இவங்க 2 பேர் வந்து மிசைல்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இஸ்ரேல் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இந்த வீடியோல ட்ரம்ப் காலையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 ஹவர்ஸ்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஈரான் இஸ்ரேல்ல நடந்திருக்கு, இல்ல டொனால்ட் ட்ரம்ப் வார்த்தையிலேயே என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல் அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வச்சிருக்க கூடாது, இல்ல நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவோட மெயின் மோட்டிவ். இதை இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அமெரிக்கா அபிஷியலி இன்டு தி வார். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, B2 the ghost of the sky அந்த மாதிரி ஒரு பிளைட்டை வச்சு கிட்டத்தட்ட 13,000 கிலோ ஹெவி வெயிட்ஸ் பாம் எல்லாம் வச்சு ஒரு 3 to 4 பிளேசஸ் எக்ஸாக்டா நியூக்ளியர் எனர்ஜி வந்து சேமிச்ச வச்சிருக்க கிடங்கு, இல்லைன்னா அதை செறிவூட்டுற கிடங்க வந்து காலி பண்ணிட்டோம், ஃபுல்லா காலி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சைட்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ண உடனே ட்ரம்ப் வந்து இல்ல ஈரான் அவ்வளவுதான், இதுக்கு மேல்பட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க, பயங்கரமா அந்த 3 பிளான்ட்டும் வந்து தரமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு ஒயிட் ஹவுஸ்ல. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அமெரிக்கா எக்ஸாக்டா ஒரு 2 days முன்னாடி ஈரான்ல இருக்க நிறைய பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் பேஸ்டு பவர் பிளான்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பேஸ்டு பவர் பிளான்ஸ் வந்து அவங்க ஊர்லயே புகுந்து B2 அப்படின்ற கோஸ்ட் ஏர்ஃபோர்ஸை வச்சு பயங்கரமான மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து $300 million அதுக்கு செலவு பண்ணதா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த 3 to 4 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஈரான் இதுக்கு மேல்பட்டு வந்து நியூக்ளியர் பவரை வந்து கையில எடுக்க முடியாது, யுரேனியம் தோரியம்லாம் அவங்களால சேவ் பண்ணவே முடியாது அப்படின்னு கம்பீரமா மாற தட்டிட்டு சொன்னாங்க. நம்ம இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈரான் மேல கை வச்சா அவங்க சைலண்டா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது அமெரிக்காவுக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அந்த அரசாங்கம் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அவங்கள நம்ப மாட்டாங்க. சோ பெரிய கான்ஃபிளிக்ட், இல்ல ஒரு பெரிய கிளாஷ், இல்ல வந்து கவர்மெண்ட் வந்து நாட் ஃபிட் ஃபார் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உருவாகும். சோ என்ன பண்றாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸாக்டா ஒரு நாள் டைம் எடுத்துட்டு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்து எந்த இடத்துல அடிச்சா அமெரிக்காவுக்கு வலிக்கும் அப்படின்றத, ஏன்னா அமெரிக்காவை டைரக்டா தாக்குறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. சப்போஸ் நீங்க அமெரிக்காவை நீங்க டைரக்டா தாக்கிட்டீங்க, என்ன தாக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரானோட பவரும் அமெரிக்காவோட பவரும் ஒண்ணு இல்ல. ஈவன் ஒரு 5% ஆஃப் த பவர் கூட ஈரான் கிட்ட இருக்காது. அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட்ஸ் இல்ல அவங்க வச்சிருக்க மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. சோ டைரக்டா அட்டாக் பண்ணா திருப்பி என்ன வேணாலும் ப்ராப்ளம் நடக்கும், நம்மளால சமாளிக்க முடியாது தெளிவா தெரிஞ்ச ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களோட பேஸ், யுஎஸ் பேஸ் கேம்ப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கேம்ப்ஸ்ல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் டைம் இல்ல ஒரு எமர்ஜென்சி, இல்ல அந்த ஊர்ல இருக்க அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக, அதாவது நம்ம ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக. யுஎஸ் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் அரப் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. சோ அவங்கள ரெக்கவர் பண்றது இந்த மாதிரி பேஸ் கேம்ப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான மெயின் மோட்டிவே வார் டைம்ல எப்படியாவது ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம பேஸ் கேம்ப்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. அங்க வந்து நீங்க என்ன வேணாலும் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணலாம், இல்ல வந்து ஏர்கிராஃப்ட் லான்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸோட பர்மிஷன் வாங்கி இருக்கணும். அந்த மாதிரிதான் யுஎஸ் வந்து நிறைய இடத்துல பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தார் அட்டாக் பண்ண இடத்துல மட்டும் யுஎஸ் பேஸ் வச்சு இல்ல, பஹ்ரைன், கத்தார், குவைத், UAE, ஜார்டன், ஈராக், சவுதி அரேபியா, இந்த மாதிரி வந்து கண்ட்ரீஸ்லயும் வந்து அவங்களோட பேசஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட்
முக்கியமா கத்தாரை வந்து ஈரான் போக்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8000+ US சிட்டிசன்ஸ் அங்க இருக்காங்க. அந்த பேஸை பார்த்துக்கிட்டு இல்ல ஏர்கிராஃப்ட ரைட் பண்ணிக்கிட்டு மிசைல்ஸை வந்து பர்டிகுலரா செக்யூர்டா வச்சுக்கிற அந்த ஒர்க்குல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 8000+ US சிட்டிசன்ஸ் வந்து US டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கு. சோ அந்த இடத்த டார்கெட் பண்ணா அவங்க வந்து ஒரு அடித்தளத்தையே ஆட்டினதுக்கான ஒரு பெருமை வந்து ஈரானுக்கும் கிடைக்கும். அதே நேரத்துல அமெரிக்காவும் பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. இதுல என்ன ஈரான் ஒரு ஹைலைட்டான விஷயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஷ்ல அவங்க அமெரிக்கா கிட்ட முன்னறிவிப்பா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களோட US பேஸை வந்து நான் கத்தார்ல அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு வந்து முன்னறிவிப்பு கொடுத்துறாங்க. முன்னறிவிப்பு கொடுத்த உடனே கத்தார் கவர்மெண்ட் உஷாராயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஏர் வேவை வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா எந்த ஃபிளைட்ஸும் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேதிக்கு நைட் அட்டாக் பண்றாங்க. பெருசா உள்ள வந்து மிசைல்ஸ் வராம அதையும் தடுத்து நிறுத்துது. சோ அந்த மாதிரி கத்தார் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் வந்து யூஎஸும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதையும் மீறி 6 மிசைல்ஸ் உள்ள வந்து விழுந்து அட்டாக் ஆகி அந்த பேஸே காலியானதா நிறைய தகவல் வருது. ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை பயமுறுத்துறதுக்குலாம் கிடையாது. மிடில் ஈஸ்ட் லைக் அரப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி நீங்க ஏதாவது பேஸுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தீங்க, யுஎஸ் பேஸே இங்க இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப நம்பிக்கையாவும் பெருமையோட இருப்பீங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. சப்போஸ் யுஎஸ் அங்க அடிச்சா நாங்க இங்க திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்றதுதான் ஈரான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஹெரால்ட் ஆஃப் விக்டரி அப்படின்னு சொல்லி ஈரான்ல வந்து ஸ்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் நடந்த பிறகு அவங்க ஊர்ல பயங்கரமா மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணி ஈரான் கவர்மெண்ட் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அது மட்டும் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து தூக்கி கொண்டாடுறதுக்கான ரீசன், அமெரிக்காக்கே நம்ம திருப்பி கொடுத்துட்டோம், அமெரிக்காவே சமாளிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பெருமையோட வந்து அந்த ஊர் மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல பெருமைன்றதெல்லாம் தாண்டி நிறைய மக்கள் பாதிச்சிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், முக்கியமா அமெரிக்காவுக்கு $300 மில்லியன் இதனால போயிருக்கு. சோ இதுல என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா ஒண்ணுமே யூஸ் கிடையாது. சோ கத்தார் வந்து இப்படி அட்டாக் பண்ண உடனே சைலண்டா இருப்பாங்களா அவங்க? வாய்ப்பே கிடையாதுல்ல. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நீங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் இந்த லைக் ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் அடிப்பான், இன்னொருத்தன் போய் அவன் அடிப்பான், அவன் சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனை போய் அடிப்பான்ல, அந்த மாதிரிதான் வந்து கத்தார் கவர்மெண்ட் வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்க வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஒரு பேஸுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சதுனால அவங்களை அடிச்ச பிறகு நாங்க வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், இதுக்கு மேல்பட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்தார் கவர்மெண்ட் இது வரைக்கும் சைலண்டா தான் இருக்காங்க. பட் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கத்தார் மாதிரி ஒரு கவர்மெண்ட் எல்லாம் எப்படின்னா பெரிய லெவல்ல இந்த வார்க்குள்ள எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் அமெரிக்கா வந்து ஈரான்ல போயிட்டு பாம்ஸ் போடும் போது கூட, மிசைல் அட்டாக் நடத்தும் போது கூட கத்தார், சவுதி அரேபியா, இன்னும் நிறைய நேஷன்ஸ் அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராங்கா அகைன்ஸ்டா நின்னாங்க. சோ வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் அவங்கலாம். சோ அதனால அவங்க அந்த சைட் பெருசா போக மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒன்ஸ் அமெரிக்கா வந்து அடிச்சாங்க ஈரானை, ஈரான் திருப்பி அமெரிக்கா அடிக்கும் போது இல்ல, ஈரானுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வந்து நாங்க டைரக்டா வார்ல வரணும்னாலும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சைட்ல சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா யூரோப் நேஷன்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா இது வரைக்கும் பெருசா சப்போர்ட் பண்ணனாலும் ஈரானோட பிரதமர் கிட்ட நிறைய தடவை வந்து நம்ம பிரதமர் பேசிட்டு இருக்காருன்ற நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்கலாம். சோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. என்னன்னா இந்த சைட்ல நிறைய நேஷன்ஸ் வித் ஈரான், இந்த சைட்ல நிறைய நேஷன்ஸ் வித் இஸ்ரேல் அப்படின்னும் போது இது எங்க எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஒன்ஸ் அகைன் திருப்பி அடிச்சாங்க அப்படின்னா லைக் சைனா உள்ள வரலாம், ரஷ்யா உள்ள வரலாம், எது ஒன்னாலும் நடக்கலாம். வேர்ல்டு வார் 3க்கான ஒரு மிகப்பெரிய வேவை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சோ இதை வந்து எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் முந்தானேதிக்கு நைட்டு பேசியிருக்காரு போல இருக்கு. தலைவர், நம்ம தலைவர் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாருங்க அவரு. அதாவது நான் இங்க பேசினேன், அங்க பேசினேன், எனக்கு ஏதாவது நோபல் பிரைஸ் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி தான் நான் ஈரான் இஸ்ரேல் கிட்ட பேசிட்டேன். ஈரான் இஸ்ரேல் ஃபுல்லா அக்ரி பண்ணிட்டாங்க. போற முற்றிலும் எந்த ஒரு மிசைல் அட்டாக்கும் இல்லாம அடுத்தது மக்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தாம ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இட்ஸ் a ceasefire, stop the war அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ட்வீட்ல. அவர் அது மட்டும் என்னன்னா போட்டிருக்காருன்னா, God bless Israel, Iran, me, USA, world அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு எக்ஸ்தலத்துல வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம this world is for peace, அமைதி தான், அமைதிக்காக தான் இருக்கு, சோ வந்து வார் வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வாரை வந்து the 12-day war அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன். இந்த வேர்ல்டு வாரை வந்து நான் 3 நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன், இந்த 2 தரப்புலயும் வந்து சுமூகமா பேசி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுற டைம் தான்.
சோ இந்த பெருமையா பேசுற டைம்ல இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் காலையில வந்தது. அப்ப சப்போஸ் நீங்க தூங்கி எழுந்து பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஏன்னா உங்க ஊர் பிரகாரம் காலையில ஒரு 4 மணிக்கு அந்த எக்ஸ் தளத்துல ட்வீட் போட்டிருப்பாரு. திருப்பி ஒரு 8 மணிக்கு பாக்குறேன் இஸ்ரேல் மட்டும் அக்செப்ட் பண்ணி ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தது தாக்குதல் நடத்த மாட்டோம், ஈரான் மிசைல் அட்டாக் பண்ற வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம். சப்போஸ் ஈரான் வந்து மிசைல் அட்டாக் திருப்பி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈரான் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் அந்த மாதிரி இன்னும் போடப்படல, ஜஸ்ட் வந்து வாய் வார்த்தைகளா தான் இருக்கு. சோ இதுக்கு மேல்பட்டு தான் அதை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரின் அப்படின்ற அந்த ஊர் ஸ்டேட் மீடியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா, நல்லா கேட்டுக்குங்க இந்த வார்த்தைய, அமெரிக்கா கெஞ்சி கேட்டுக்கிறதுனாலதான் நாங்க வந்து இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஈரான் மீடியால சொல்லியிருக்காங்க. சோ அமெரிக்கா ட்ரம்ப் வந்து சொன்னது எந்த அளவுக்குன்னா, நான் 2 நாளையும் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னது ஈரான் கிட்ட கெஞ்சிருக்காரா இல்ல இஸ்ரேல் கிட்ட கெஞ்சிருக்காருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏதோ பேசியிருக்காரு வந்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கும் போது அவர் நான் வந்து 2 தரப்புலையும் பேசிட்டேன், அடுத்ததா 2 பேர்கிட்டயும் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக எதுவுமே எக்கனாமிக்கலா நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே 2 பேரும் வார ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது லேட்டரா தான் தெரிய வந்தது அந்த வார் வந்து பாகிஸ்தான் தான் ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி லேட்டரா ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. சோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வார பத்தி இன்னொரு 1 வீக் கழிச்சு இன்னும் நிறைய நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இஸ்ரேல்ல வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க இல்ல ஷெல்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் உங்களோட லைஃப் வந்து நீங்க நார்மல் பேக் டு லைஃப் போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல்பட்டு ஈரான் வந்து ஃபர்தரா மிசைல் அட்டாக் பண்றாங்க எந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் வந்து அப்பவும் வந்து ஏதோ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமா அந்த தகவல் வந்து இஸ்ரேல் சைட்லயும் ஈரான் சைட்லயும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஒன்ஸ் அகைன் இஸ்ரேல் வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல ஷெல்டர்ல இருந்து யாரும் வராதீங்க, பழையபடியே வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கேயே சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆஸ் ஆஃப் நவ் இப்ப வரைக்கும் வந்த அப்டேட், ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஒரு 6 மணி இருக்கும், 24ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா, 2 தரப்புலையும் பேசினேன், ஆனா வந்து அவங்க வந்து இந்த போர் அத்துமீறல ரொம்ப நிறைய பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் வருந்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இஸ்ரேல்ல திருப்பி ஈரான் வந்து மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில நியூஸ் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னால ஏத்துக்கூடவே முடியாது. அதே சமயம் இஸ்ரேலும் திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்றதெல்லாம் இது போர் அத்துமீறல் அப்படின்ற மாதிரி, ஐ எம் நாட் ஹாப்பி வித் இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வார ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது போக போக இன்னும் ஒரு நாள் பார்த்தாதான் தெரியும். பட் இதுல வந்து ஒரு ஈகோ கிளாஷ் மட்டும் இருக்கு. ஏன்னா இவ ஈரான் இஸ்ரேல் வார் அப்படின்றது ஃபர்ஸ்ட், அதுக்கு நடுவுல ட்ரம்ப் வந்துட்டு இனிஷியலாவே ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணிருக்கலாம், பீஸ் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவுல சீஸ் ஃபயர் பேசிருக்கலாம். பட் அவரு அதை பண்ணாம B2 பாம்பர் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளைட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈரான் கிட்டயும் இஸ்ரேல் கிட்டயும் நீங்க போற நிறுத்தணும், எஸ்பெஷலா ஈரான் கிட்ட நீங்க போற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல எந்த மாதிரி நியாயம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இஃப் ஐ எம் ராங், நீங்க வந்து ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவ் ஈரான் இஸ்ரேல் வந்து இந்த வாரம் இதோட ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல்பட்டு வந்து இஸ்ரேல் கிட்டயும் பெருசா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, அவங்களோட வான்வழி திறனெல்லாம் நாங்க வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இது வரைக்கும் சைலண்டா இருக்காங்க. ஆனா அதே சமயம் வந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த இடத்துலலாம் வந்து எந்த ஒரு அணு ஆயுதங்களும் எந்த ஒரு யுரேனியம் தோரியம்லாம் நாங்க சேமிச்சு வைக்கல, எல்லாத்தையும் நாங்க வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா அப்பாவி மக்கள் பயந்து தினம் தினம் உயிருக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டு இருக்க நிலைமை ஈரான் இஸ்ரேல்ல இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதே நேரத்துல இந்த மாதிரி இங்க ஒரு தரப்பு பேசுறதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் திஸ் கண்ட்ரிஸ் அதர் தென் ட்ரம்ப் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும், உண்மைகள் நிறைய வெளியில வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.